கேரள மாநிலம் இடுக்கியில் 30 அடி பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து 3 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மாவேலி கரையில் இருந்து தஞ்சாவூருக்கு சுற்றுலாவிற்காக அரசு பேருந்தை வாடகைக்கு எடுத்து சென்றுவிட்டு திரும்பிய போது இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. மேலும் இந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாக அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றி மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவசபாபதி இணைப்பில் இருக்கிறார். சிவசபாபதி, வணக்கம். இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? இந்த விபத்திற்கான முக்கிய காரணம் என்ன? மேலும் படுகாயமடைந்தவர்களின் தற்போது நிலை என்ன? விவரங்களை பதிவு பண்ணுங்க சிவசபாபதி. கேரள மாநிலம் மாவேலி கரையிலிருந்து தஞ்சாவூருக்கு சுற்றுலா செல்வதற்காக அரசு பஸ்ஸை வாடகைக்கு எடுத்து தஞ்சாவூருக்கு சுற்றுலா சென்றுட்டு திரும்பும் போது பாத்தீங்கன்னா இடுக்கி மாவட்டம் குட்டிக்கானம் அருகே உள்ள புல்லுப்பாறை அப்படிங்கிற இடத்துல வண்டி வேகமா ஒரு வளைவை திரும்பும் போது அந்த வளைவுல வண்டி தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 அடி இருக்கிற பள்ளத்துக்குள்ளதான் அந்த வண்டி பாஞ்சிருச்சு. இதுல பாத்தீங்கன்னா வண்டி அப்செட் ஆகி அந்த 200 அடி பள்ளத்துல பாஞ்சிற சூழ்நிலையில மரங்கள் தடுத்ததுனால 30 அடியிலேயும் அந்த பேருந்து மரங்கள் தடுத்து 30 அடியிலேயே மாட்டிக்கிருச்சு. இதுல பாத்தீங்கன்னா 3 பேர் சம்பவ இடத்திலே அந்த இடிபாடுகளுக்கு சிக்கி இறந்துங்க. மிச்ச பயணிகளை பத்திரமா மீட்டெடுத்து பீரிமேடு மற்றும் முண்டக்கயம் அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த உடனேயே அந்த பகுதியில சபரிமலைக்கு சென்று கொண்டிருந்த ஐயப்ப பக்தர்கள் உடனே போலீசார்களுக்கு தகவல் கொடுத்த உடனே போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறையினர் மற்றும் பொதுமக்கள் உதவியுடன் இந்த இடிபாடுல சிக்கி மாட்டிக்கிட்டவங்களை காப்பாத்திருக்காங்க. இது ஒரு பெரும் அதிர்ச்சிகரமான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காலையில 6 மணிக்கு பயணிகள் எல்லாமே தூங்கிட்டு இருக்கும் போது டிரைவர் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழுத்து இந்த விபத்து ஏற்பட்டதுனால 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.